லில்லாஹ் வஸ்ஜுது லில்லாஹி அல்லதி خلقهن. சூரியனை வணங்குறாங்க, சந்திரனை வணங்குறாங்க. எந்த அல்லாஹ் சூரியனை படைத்தானோ, எந்த அல்லாஹ் சந்திரனை படைத்தானோ அந்த அல்லாஹ் வணங்கல்ல. அல்லாஹ் சொல்லுகின்றான், லா தஸ்ஜுது லிஷம்ஸி வலா லில்கமர். நீங்க சூரியனுக்கு சஜதா செய்ய வேண்டாம், சூரியனை வணங்க வேண்டாம், சந்திரனை வணங்க வேண்டாம். சுப்ஹானல்லாஹ். வஸ்ஜுது லில்லாஹி அல்லதி خلقهن. இவைகளை படைத்த அல்லாஹ்வுக்கு சிறப்பணிங்க. சுப்ஹானல்லாஹ். ومن آياته الليل والنهار. இந்த இரவு வருகின்றது, பகல் வருகின்றது. அல்லாஹ் சொல்கிறான், இது நிஷானி அடையாளமாக இருந்து கொண்டிருக்கின்றது. அல்லாஹ் அடையாளங்களை சொல்லுகின்றான் குர்ஆனில். இந்த அடையாளங்களை வைத்து அல்லாஹ்வை வணங்க வேண்டும். இரவும் அடையாளம், பகலும் அடையாளம். சுப்ஹானல்லாஹ். இந்த இரவை இரவாகவே வைத்தால் யாருக்கு பகலை கொண்டு வர முடியும்? பகலை பகலாக வைத்தால் யாருக்கு இரவை கொண்டு வர முடியும்? அல்லாஹ்வுக்கு தான் இயலும், வேறு யாருக்கும் இயலாது, வேறு யாருக்கும் முடியாது. சுப்ஹானல்லாஹ். அந்த ராணித்தேன் ரெண்டு முடிகளை இணைத்ததும் சுப்ஹானல்லாஹ் சகோதரர்களே, பல வயதில் தங்கால் இருக்கக்கூடிய தேன் பூச்சிக்கு விளங்கும் என்னை இப்ப ராணித்தேன் கூப்பிடுகின்றது. எந்த ஒரு இன்டர்நெட் கனெக்ஷனும் இல்லாம, மொபைல் கனெக்ஷனும் இல்லாம அல்லாஹ் அந்த ராணித்தேனுடைய சத்தத்தை எட்டி வைக்கின்றான். இப்ப தேன் வரும் பொழுது சகோதரர்களே, அந்த தேன் கூட்டில் இருக்கின்றது, நாங்க ஹாரிஸ் என்றோமே, ஹராசா செக்யூரிட்டி. அந்த தேன் கூட்டை பாதுகாக்கக்கூடிய தேன்கள் இருக்கின்றது. அந்த தேன்களுக்கு நுகரக்கூடிய சக்தி அல்லாஹ் கொடுத்திருக்கின்றான். பல தூரத்தில் கிட்ட வருவதற்கு முன்பே அந்த தேன்களுக்கு விளங்கும், இந்த தேன் நல்ல தேனை எடுத்துக்கொண்டு வருகின்றது. இந்த தேன் பூச்சி, இந்த தேன் பூச்சி நல்ல தேனை எடுத்துக்கொண்டு வருகின்றது. இந்த தேன் பூச்சி அசிங்கத்தில் உட்கார்ந்து விட்டு வருகின்றது. அந்த அசிங்கத்தில் உட்கார்ந்து விட்டு வரக்கூடிய அந்த தேனை என்ன செய்யும்? நுகர்ந்து விளங்கும். தேன் கூட்டுக்கு வருவதற்கு முன்பே அல்லாஹ் சுப்ஹானல்லாஹ் பல தூரத்தில், மேலான சகோதரே, தூரத்தில் இருக்கும். அதற்கு விளங்கும், இந்த தேன் அசிங்கத்தில் உட்கார்ந்து விட்டு வருகின்றது. சுப்ஹானல்லாஹ். மேலான சகோதரர்களே, அதற்கு பிறகு அந்த தேன் பூச்சியை கொண்டு போட்டு விடும் சகோதரர்களே. நுகரக்கூடிய சக்தியை அல்லாஹ் கொடுத்திருக்கின்றான். அல்லாஹ் தான் கொடுத்தது, அல்லாஹ் தான் செய்கின்றான். எனவே சகோதரர்களே, இந்த கிரியேஷன், இந்த படைப்பினங்களை பார்த்து அல்லாஹ்வை வணங்க வேண்டும். அஃபலா யன்துருன இலல் இபிலி கைஃப குலிகத். ஒட்டகத்தை பாருங்க, ஒட்டகத்தை அல்லாஹ் எப்படி படைத்திருக்கிறான். அல்லாஹ் கேட்கின்றான், அஃபலா யன்துருன இலல் இபிலி கைஃப குலிகத் வ இலஸ் ஸமாஇ கைஃப ருஃபிஅத். வானம் எப்படி உயர்த்தப்பட்டிருக்கின்றது. இந்த வானத்தை உயர்த்தியவன் யாரு? அல்லாஹ் சொல்லுகின்றான், வானத்தை பார்க்கணும். பிகைரி அமலின் தரவுனஹா. எந்த ஒரு தூணும் இல்லாம அல்லாஹ் வானத்தை உயர்த்தி வைத்திருக்கின்றான். சுப்ஹானல்லாஹ். குர்ஆனில் அல்லாஹ் அழகாக சொல்லுகின்றான். இந்த பள்ளி எடுத்தால், ஒரு கட்டிடத்தை எடுத்தால் எத்தனை பிலர்ஸ், எத்தனை தூண்கள் இருக்கின்றது. வானத்தில் நீங்க பார்க்கிறீங்களே, வானத்தை பாருங்க. அல்லாஹ் சொல்றான், நீங்க வானத்தை பார்க்கவில்லையா? பிகைரி அமலின் தரவுனஹா. எந்த ஒரு தூணும் இல்லாம நீங்க வானத்தை பார்க்கின்றீர்களே. எந்த ஒரு தூணும் இல்லை, எந்த ஒரு பிளரும் இல்லை. அல்லாஹ் வானத்தை நிப்பாட்டி வைத்திருக்கின்றான். சகோதரர்களே, ஹதீஸுடைய கருத்து, ஒரு வானத்தில் இருந்து இரண்டாவது வானத்துக்குரிய தொலை தூரம் மசீரத்து 500 சனா, 500 வருட தொலை தூரம். இரண்டாவது வானத்தில் இருந்து மூணாவது வானத்துக்குரிய தொலை தூரம் 500 வருடம். மூணாவது வானத்தில் இருந்து நாலாவது வானத்துக்குரிய தொலை தூரம் மசீரத்து 500 சனா, 500 வருட தொலை தூரம். நாலாவது வானத்தில் இருந்து ஐந்தாவது வானத்துக்குரிய தொலை தூரம் எவ்வளவு தெரியுமா? மசீரத்து 500 சனா, 500 வருடம். அஞ்சாவது வானத்தில் இருந்து ஆறாவது வானத்துக்குரிய தொலை தூரம் 500 வருடம். ஆறாவது வானத்தில் இருந்து ஏழாவது வானத்துக்குரிய தொலை தூரம் சுப்ஹானல்லாஹ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மசீரத்து 500 சனா, 500 வருட தொலை தூரம். வஃபௌக ذلك பஹ்ருன். ஏழாவது வானத்துக்கு மேல அல்லாஹ் ஒரு கடலை படைத்திருக்கின்றான். அந்த கடலுடைய தொலை தூரம் எவ்வளவு தெரியுமா? மசீரத்து 500 சனா, 500 வருட தொலை தூரம். 500 வருட
சகோதரர்களே, வஸிஅ குர்சியுஹு ஸமாவாதி வல் அர்த், வானங்கள் பூமிகளை விடவும் அல்லாஹ்வுடைய குர்சி பெருசி. சகோதரர்களே, இதை விடவும் அல்லாஹ் அக்பர், அல்லாஹ்வுடைய அர்ஷ் பெருசி. அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர். 100 தரஜாக்களை அல்லாஹ் படைத்திருக்கின்றான். ஹதீஸுடைய கருத்து, இன்ன ஃபில் ஜன்னதி 100 தரஜா, 100 தரஜாக்கள், 100 அந்தஸ்துகள். ஒரு அந்தஸ்து எவ்வளவு பெருசு தெரியுமா? கமா பைனஸ் ஸமாஇ வல் அர்த், வானத்துக்கும் பூமிக்கும் மத்தியில் எவ்வளவு பெரிய கேப் இருக்கின்றது, அவ்வளவு பெருசு ஒரு அந்தஸ்து. 100 அந்தஸ்துகள். அஅத்தஹல்லாஹ் லில் முஜாஹிதீன ஃபீ சபீலில்லாஹ். இந்த 100 தரஜாக்களையும் 100 அந்தஸ்துகளையும் யார் அல்லாஹ்வுடைய பாதையில தியாகம் செய்றாங்களோ, sacrifices in path of Allah, அல்லாஹ்வுடைய பாதையில யார் தியாகங்கள் செய்றாங்களோ அவர்களுக்கு அல்லாஹ் 100 அந்தஸ்துகளை வைத்திருக்கிறார். ஒரு அந்தஸ்து எவ்வளவு பெருசு! வானத்துக்கும் பூமிக்கும் மத்தியில் இருக்க வானத்துக்கும் பூமிக்கும் எவ்வளவு பெரிய கேப் இருக்கின்றது, அவ்வளவு பெருசு ஒரு தரஜா. சகோதரர்களே, மிகப்பெரிய படைப்பினங்களை படைத்த ரப்பு அல்லாஹ். இந்த அனைத்து படைப்பினங்களும் அல்லாஹ்வுக்கு முன்னுக்கு வைக்கப்பட்டால் ஒன்றுமே இல்லை, ஜீரோ. மேலான சகோதரர்களே, அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர். அல்லாஹ் மிகப்பெரியவன், அல்லாஹ் மிகப்பெரியவன். அல்லாஹ்வுடைய கிரேட்னஸ், அல்லாஹ்வுடைய வல்லமை எங்களுக்கு சிந்திக்க முடியாது, அந்த அளவுக்கு அல்லாஹ் மிகப்பெரியவன். எனவே சகோதரர்களே, அந்த அக்பர், அந்த மிகப்பெரிய அல்லாஹ்வை விளங்க வேண்டும். ஒரு நாள் வரும், வானம் இருக்காது, பூமி இருக்காது, சூரியன் இருக்காது, சந்திரன் இருக்காது, மரங்கள் இருக்காது, சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள் ஒன்றுமே இருக்காது. சகோதரர்களே, அல்லாஹ் குர்ஆனில் கூறுகின்றார், இதஸ்ஸமாஉ ஃபதரத், இதஸ்ஸமாஉ ஃபதரத், இதஷ்ஷம்ஸு குவ்விரத், வ இதன் நுஜூமு கதரத். அல்லாஹ் அழகாக சொல்லுகின்றார் குர்ஆனில். சகோதரர்களே, வதகூனு ஜிபால் கல்அஹ்னில் மன்ஃபூஷ். நீங்க மலைகளை பாப்பீங்க, பஞ்ச போல பறந்து செல்லக்கூடிய காட்சியை பாப்பீங்க. கியாமத்துடைய நாள் வந்துவிட்டால் மலைகள் எல்லாம் பஞ்சுகளை போல பறந்து செல்லும். வானங்கள் இருக்காது, பூமிகள் இருக்காது. வானத்தில் இருக்கக்கூடிய மலக்குகளை அல்லாஹ் அழித்து விடுவான். ஒரு மலக்கு எந்த அளவுக்கு பெருசு தெரியுமா? அவருடைய இந்த காலுடைய நுனியிலிருந்து ஷோல்டர் வரைக்கும் தொலைதூரம் எவ்வளவு தெரியுமா? மசீரத்து 700 சனா, 700 வருடங்கள், 700 வருடங்கள். சுப்ஹானல்லாஹ். அவருடைய காலுடைய நுனியிலிருந்து ஷோல்டர் வரைக்கும் உள்ள கேப் எத்தனை வருடம்? 700 வருடங்கள் போகும். அதை அடைவதற்கு, காலுடைய நுனியிலிருந்து ஷோல்டர் வரைக்கும் செல்வதற்கு. சுப்ஹானல்லாஹ். வானத்தில் இருக்கக்கூடிய முதலாவது வானத்தில் இருக்கக்கூடிய மலக்குகளை அல்லாஹ் அழித்து விடுவான். கியாமத்துடைய நாள் வந்து விட்டால் அது மட்டுமல்ல, இரண்டாவது வானத்தில் இருக்கக்கூடிய மலக்குகளை அல்லாஹ் அழித்து விடுவான். மூணாவது வானத்தில் இருக்கக்கூடிய மலக்குகளை அல்லாஹ் அழித்து விடுவான். நாலாவது வானத்தில், ஐந்தாவது வானத்தில், ஆறாவது வானத்தில், ஏழாவது வானத்தில் இருக்க அனைத்து மலக்குகளையும் அல்லாஹ் அழித்து விடுவான். வானம் இருக்காது, பூமி இருக்காது, சூரியன் சந்திரன் ஒன்றுமே இருக்காது. அனைத்து மனிதர்களை, ஜின்னாத்துகள் அனைத்தையும் அல்லாஹ் அழித்து விடுவான். கடைசியாக சகோதரர்களே, அல்லாஹ் அனைத்தையும் அறிந்தரப்போ மலக்குல் மௌத்திட கேட்பான், யார் மீதமாக இருக்கிறாங்க? மலக்குல் மௌத் அல்லாஹ்வை பார்த்து என்ன தெரியுமா சொல்லுவாங்க? யா அல்லாஹ், நானும் ஜிப்ரீல், மீகாயில், இஸ்ராஃபீல் மற்றும் அர்ஷை சுமந்திருக்கக்கூடிய 4 மலக்குகள் மீதமாக இருக்கிறாங்க. சுப்ஹானல்லாஹ். அதற்கு பிறகு அல்லாஹ் சொல்வான், ஃபல்யமுத் ஜிப்ரீல் வ மீகாயில், ஜிப்ரீலும் மௌத்தாகட்டும், மீகாயில் மௌத்தாகட்டும் என்று சொன்னதும் சுப்ஹானல்லாஹ், அர்ஷ் சொல்லும், யா அல்லாஹ், இவர்களை பாதுகாத்து வைத்திடு யா அல்லாஹ் என்று சொன்னதும் அல்லாஹ் அர்ஷை பார்த்து சொல்வான், உஸ்குத் உஸ்குத், நீ அமைதியாக இரு, நீ அமைதியாக இரு. ஃபக்கத் கதப்துல் மௌத் அலா மன் கான தஹ்த அர்ஷி, என்னுடைய அர்ஷுக்கு கீழே இருக்கக்கூடிய அனைத்துக்கும் நான் மௌத்தை எழுதிவிட்டேன். அனைவரும் மௌத்தாகத்தான் போவாங்க. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் அர்ஷுக்கு சொல்வான், அமைதியாக இரு. மேலான சகோதரர்களே, அதற்கு பிறகு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், மீகாயில் அவர்களும் இறந்து விடுவாங்க. அதற்கு பிறகு அல்லாஹ் மலக்குல்
மலக்குல் மௌத்திடம் கேட்கத்தான் போகின்றான். யார் மீதமாக இருக்கிறாங்க? அனைத்தையும் அறிந்த ரப்பு கேட்பான். அதற்கு பிறகு மலக்குல் மௌத் சொல்லுவாங்க, யா அல்லாஹ், நானும் நீயும் அர்ஷை சுமந்திருக்கக்கூடிய மலக்குகளும், மேலும் அல்லாஹ் அக்பர் இஸ்ராஃபீல். அதற்கு பிறகு சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய உத்தரவு பிரகாரம் இஸ்ராஃபீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மேலும் அர்ஷை சுமந்திருக்கக்கூடிய நாலு மலக்குகளும் மௌத்தாகிடுவாங்க. அனைவரும் இறந்து விடுவாங்க. அதற்கு பிறகு அனைத்தையும் அறிந்த ரப்பு அல்லாஹ் மலக்குல் மௌத்திடம் கேட்பான், யார் மீதமாக இருக்கின்றாங்க? சொல்லுவாங்க, யா அல்லாஹ், நானும் நீயும் தான், நானும் நீயும் தான். அதற்கு பிறகு அல்லாஹ், இன்னமா அம்ருஹு இதா அராத ஷைஅன் அன் யகூல லஹு குன் ஃபயகூன். ஆகினால் ஆளும் சகோதரர்களே, அல்லாஹ் அவன் அல்லாஹ் கட்டளையிடுவான். அல்லாஹ் மலக்குல் மௌத் அவர்களுடைய ரூஹையும் அல்லாஹ் கைப்பற்றி விடுவான். அவர்கள் இறந்து விடுவாங்க. நீ மௌத்தாகி அல்லாஹ் சொல்லுவான், மேலான சகோதரே, மலக்குல் மௌத் அவர்கள் இறந்து விடுவாங்க. யாருமே இருக்க மாட்டாங்க. அல்லாஹ் தனியே இருப்பான். அல்லாஹ் சூரத்துர் ரஹ்மானில் அழகா சொல்லுகின்றான், குல்லு மன் அலைஹா ஃபான், குல்லு மன் அலைஹா ஃபான், வயப்கா வஜ்ஹு ரப்பிக துல் ஜலாலி வல் இக்ராம். அனைத்தும் மேலான சகோதரர்களே, குல்லு மன் அலைஹா ஃபான், அனைத்தும் அழிந்து போகக்கூடியது. வானம், பூமி, சூரியன், சந்திரன், ஒவ்வொரு மரம், செடி, கொடி அனைத்தையும் அல்லாஹ் அழித்து விடுவான். இதை அல்லாஹ் குர்ஆனில் கூறிவிட்டான். அழிந்துவிடும். மலக்குமார்கள், ஜின்னாத்துக்கள் அழிந்து விடுவார்கள். வயப்கா வஜ்ஹு ரப்பிக் துல் ஜலாலி வல் இக்ராம். அல்லாஹ் தனியே இருப்பான். யாரும் இருக்க மாட்டாங்க. அல்லாஹ் அதற்கு பிறகு அல்லாஹ் சொல்லுவான், மன் கான லீ ஷரீக் ஃபல்யஅதி. எனக்கு இணை வைத்தவர்கள் வாங்க. இணை வைக்கக்கூடியவர்கள் எங்க? அவர்கள் வாங்க. இப்ப வஹ்தஹு லா ஷரீக லஹ். அல்லாஹ் தனித்தவன் சகோதரர்களே. அவனுக்கு எந்த ஒரு இணையும் கிடையாது. அவனுக்கு எந்த ஒரு பார்ட்னரும் இல்லை. அவன் தனித்தவன் ஜல்ல ஜலாலுஹு. அவன் சொல்லுவான், இணை வைக்கக்கூடியவர்கள் இருந்தால் வாங்க. யாருமே இல்லை, யாருமே வரமாட்டாங்க. அல்லாஹ் அதற்கு பிறகு சொல்லுவான், ஐனல் முலூக், அரசர்கள் எங்க? ஐனல் ஜப்பாரூன். அல்லாஹ் தன்னை சொல்லுவான், பெருமையாக, ஐனல் ஜப்பாரூன், அந்த அநியாயக்காரர்கள் எங்க? அடக்கி ஆளக்கூடியவர்கள் எங்க? ஐனல் முத்தகப்பிரூன், பெருமை அடித்தவர்கள் எங்க? அல்லாஹ் தனியே கேட்பான். யாருமே பதில் சொல்ல மாட்டாங்க. வேறு அல்லாஹ் சொல்லுவான், லிமனில் முல்க், லிமனில் முல்க். அல்லாஹ் கேட்பான், ஆட்சி யாருக்கு? லிமனில் முல்குனில் யௌம். அல்லாஹ் அழகா குர்ஆனில் சொல்லுகின்றான், லிமனில் முல்குனில் யௌம் லில்லாஹில் வாஹிதில் கஹ்ஹார். ஏழ்வானங்கள், பூமிகள், மனிதவர்க்கம், ஜின்னாத்துக்கள், மலக்குகள், அனைத்து படைப்பினங்களையும் ஒவ்வொரு அணுவையும் படைத்து பசித்து இயக்கக்கூடிய நாயன் அல்லாஹ். அவனுக்கே ஆட்சி. அவன் தான் அரசன். அரசர்களுக்கெல்லாம் அரசனான அல்லாஹ், உண்மையான அல்லாஹ் அவன் தான் சகோதரனே. ஆட்சி அல்லாஹ்வுக்குரியது. அல்லாஹ்வே பதில் சொல்வான், லில்லாஹில் வாஹிதில் கஹ்ஹார். ஆட்சி யாருக்கு தெரியுமா? அல்லாஹ்வுக்குரியது. அவன் தனித்தவன், கஹ்ஹார், அவன் அடக்கி ஆளக்கூடியவன். எனவே சகோதரர்களே, அந்த அல்லாஹ்வை விளங்குங்க. அந்த அல்லாஹ்வுடைய குதிரத்தை விளங்குங்க. மௌத் வருவதற்கு முன் அல்லாஹ்வை விளங்குங்க. அல்லாஹ்வுடைய கட்டளைகளை விளங்குங்க. அல்லாஹ்வுடைய கட்டளைகளை எங்களுடைய கண்மணியான நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி எடுத்து நடந்தார்களோ அதே முறைப்பிரகாரம் எடுத்து நடங்க. அல்லாஹ் உங்களுக்கு நிம்மதி, சந்தோஷம், ராஹத்து, கண்ணியத்தை தருவான். வீட்டுக்கு குடும்பத்துக்கு போறீங்க, வீட்டுக்கு போறீங்க, பிள்ளைகளால நிம்மதி இல்ல, மனைவி மூலம் நிம்மதி இல்ல. ஏன் நிம்மதி இல்ல? நாங்க இன்னைக்கு அல்லாஹ்வை விளங்கல்ல, அல்லாஹ்வுடைய கட்டளைகளை விளங்கல்ல. கண்மணியான நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
அவர்களுடைய சுன்னத்தை விலங்கல்ல. சகோதரர்களே, எப்ப தீன் பிரகாரம் தன்னுடைய வாழ்க்கையை கழிப்போமோ நிம்மதி, சந்தோஷம், ராஹத்து, கண்ணியத்தை அல்லாஹ் தருவான். ஒரு அமெரிக்கனை சந்தித்தேன் பாகிஸ்தான்ல. அவன் சொன்னான், சகோதரர்களே, நான் எத்தனையோ நாடுகளுக்கு போனேன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பு, எத்தனையோ நாடுகளுக்கு போனேன், ஆனா எனக்கு நிம்மதி கிடைக்கல. எனக்கு ஒரு பீஸ்ஃபுல், நிம்மதியான, சந்தோஷமான ஒரு வாழ்க்கை கிடைக்க வேண்டும் என்பதற்காக நான் போனேன். 7 ஸ்டார் ஹோட்டல்ல நான் சாப்பிட்டேன், எனக்கு அந்த சாப்பாட்டுல ருசி விளங்கல, எந்த ஒரு நாட்டிலும் எனக்கு நிம்மதி கிடைக்கல. சொல்றான், நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு இப்ப நான் இந்த பள்ளியில தாய்க்கு மேல உட்கார்ந்து கொண்டிருக்கிறேன். சொல்றான், I came in path of Allah, அல்லாஹ்வுடைய பாதையில வந்திருக்கிறேன், நான் தீனை படிப்பதற்காக வந்திருக்கிறேன், இந்த பாய்க்கு மேல உட்கார்ந்து கொண்டிருக்கின்றேன். நோமலான பள்ளி, சின்ன பள்ளியில பாய்க்கு மேல உட்கார்ந்து கொண்டு சொல்றாரு, இந்த பாய்க்கு மேல கிடைக்கக்கூடிய நிம்மதி எனக்கு எந்த நாட்டிலும் கிடைக்கல. அஹப்புல் பிலாதி இலல்லாஹி வஸாஜிதுஹா, அல்லாஹ்வுக்கு கிடைக்காத மிகவும் விருப்பமான இடம் பள்ளி. அவர் சொல்றார், இந்த பள்ளியில பாய்க்கு மேல உட்கார்ந்து கொண்டிருக்கின்றேன். சுப்ஹானல்லாஹ், இந்த பாய்க்கு மேல கிடைக்கக்கூடிய நிம்மதி எனக்கு எந்த நாட்டிலும் கிடைக்கல. மேலும் நோபலான சாப்பாடு சாப்பிட்டேன், ஒரு கயிறு, ஒரு சோறு, ஒரு கறி. சொல்றாரு, இந்த சாப்பாட்டை நான் நபி எப்படி சாப்பிட்டாங்களோ அதே முறை பிரகாரம், சுன்னத்து பிரகாரம் சாப்பிட்டேன். இதை வைத்து அல்லாஹ் எனக்கு ஆச்சரியமான ஒரு ருசியை தருகின்றான் இந்த சாப்பாட்டு. இந்த ருசி எனக்கு எந்த ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல்ல கிடைக்கல, எந்த 7 ஸ்டார் ஹோட்டல்ல இந்த ருசி கிடைக்கல. சுப்ஹானல்லாஹ், நிம்மதி வேணுமா, சந்தோஷம் வேணுமா, கண்ணியம் வேணுமா, அல்லாஹ் விளங்குங்க, அல்லாஹ்வுடைய கட்டளை விளங்குங்க, கண்மணியான நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சுன்னத்துக்களை விளங்கி அதன் பிரகாரம் அமல் செய்யுங்க. நிம்மதியை, சந்தோஷத்தை, ராஹத்தை, கண்ணியத்தை அல்லாஹ் தருவான். அலா பிதிக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப், அலா பிதிக்ரில்லாஹ், அலா பிதிக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப். அல்லாஹ் அழகாக குர்ஆனில் சொல்லுகின்றான், உள்ளங்களுடைய நிம்மதி zikரில் இருக்கின்றது, அல்லாஹ்வுடைய சிந்தனையில் இருக்கின்றது. அல்லாஹ்வை விளங்குங்க. zikr என்றால் என்ன? சுப்ஹானல்லாஹ் வல்ஹம்துலில்லாஹ் சொல்றது மட்டுமல்ல zikr, ஸலவாத் சொல்வது மட்டுமல்ல zikr. சகோதரர்களே, இஸ்திக்ஃபார் சொல்வது மட்டுமல்ல zikr. குல்லு முطيعன் ذاكر, அல்லாஹ்வுடைய கட்டளைகளை விளங்கி, நபியுடைய சுன்னத்துக்களை விளங்கி அமல் செய்யக்கூடிய ஒவ்வொருத்தருமே ذاكر தான். அல்லாஹ்வை வழிபடக்கூடிய ஒவ்வொருத்தரும் அவர் zikr செய்கின்றார். எல்லா நிலையிலும், எல்லா சந்தர்ப்பத்திலும் அல்லாஹ்வுடைய கட்டளை எடுத்து நடங்க. கண்மணியான நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எப்படி எடுத்து நடந்தார்கள் அதே முறையாக எடுத்து நடங்க. அல்லாஹ் உங்களுக்கு நிம்மதியை தருவான், உள்ளங்களை சந்தோஷப்படுத்துவான், சந்தோஷத்தை தருவான், கண்ணியத்தை தருவான். அது எந்த சந்தேகம் இல்லை. எனவே சகோதரரே, இதுதான் சந்தர்ப்பம். மௌத்துடைய நேரம் கவலைப்பட்டு வேறல்ல, மௌத்துடைய நேரம் கவலைப்பட்டு வேறல்ல. இப்ப சந்தர்ப்பம். இப்ப அல்லாஹ் கிட்ட கேளுங்க, அல்லாஹ் கிட்ட பாவ மன்னிப்பு கேளுங்க, அமல் செய்யுங்க. அல்லாஹ் உங்களுக்கு உயர்ந்த அந்தஸ்தை தருவான், நிம்மதி, சந்தோஷத்தை தருவான். மௌத்துடைய நேரம் கவலைப்படுவாங்க. ஹத்தா இதா ஜா அஹதுஹுல் மௌத் قال رب ارجعون لعلي اعمل صالحا. மௌத் வந்ததும் சகோதரர்களே, மலக்களை பார்ப்பாங்க, சொர்க்கத்துடைய காட்சியை பார்ப்பாங்க. அந்த சமயம் நரகம் காண்பிக்கப்படும், சொர்க்கம் காண்பிக்கப்படும், மலக்குமார்களுடைய வருகை பார்ப்பார்கள். அந்த சமயம் சொல்லுவாங்க, قال رب ارجعون, யா அல்லாஹ் உலகத்துக்கு திருப்பி அனுப்பிடு யா அல்லாஹ், لعلي اعمل صالحا, நல்ல சாலிஹான அமல் செய்து வருகின்றேன். அந்த சமயம் அழுது வேலல்ல, கதறி வேலல்ல, குடித்து வேலல்ல. இப்ப சந்தர்ப்பம். இப்ப நீங்க அல்லாஹ் கிட்ட அழுங்க, கெஞ்சுங்க. அல்லாஹ்வுடைய பாவங்களை மன்னித்து அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை தருவார். எனவே சகோதரர்களே, இன்றையிலிருந்து உறுதியா நியத்து வைங்க. அல்லாஹ்வை விளங்கி, அல்லாஹ்வை விளங்கி, அல்லாஹ்வுடைய ஒவ்வொரு கட்டளைகளையும் கண்மணியான நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி எடுத்து நடந்தார்களோ அதே முறைப்பிரகாரம் எடுத்து நடப்பதற்கு நியத்து வைங்க. மேலும் அல்லாஹ் கிட்ட அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை கேளுங்க. இன் வஜத்தனி வஜத்த குல்ல ஷை وإن فقدتني فقدت كل شيء. அல்லாஹ் குர்ஆன், அல்லாஹ் ஹதீஸை குத்ஸிலே அழகா சொல்றான்,
அப்தி, என்னுடைய அடியானே, இன் வஜத்தனி வஜத்த குல்ல ஷை, என்னை நீ பெற்றுக்கொண்டால் அனைத்தையும் பெற்றுக்கொண்டு விட்டாய். வைன் ஃபகத்தனி ஃபகத்த குல்ல ஷை, என்னை நீ இழந்து விட்டால் அனைத்தையுமே இழந்து விட்டாய். எனவே அல்லாஹ் கிடைத்தால் அனைத்தும் கிடைக்கும். அல்லாஹ் கிடைக்கலையா ஒன்றுமே கிடைக்கல. எனவே ஒவ்வொரு தொழிலுக்கு பிறகு அல்லாஹ் கிட்ட நெருக்கத்தை கேளுங்க, அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை கேளுங்க சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை கேளுங்க. எனவே யா அல்லாஹ் நம் அனைவருக்கும் உன்னுடைய ஒவ்வொரு கட்டளைகளையும் கண்மணியான நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி எடுத்து நடந்தார்களோ அதே முறைப்பிரகாரம் எடுத்து நடப்பதற்கு தௌஃபீக் செய்வாயாக. யா அல்லாஹ் உன்னுடைய நெருக்கத்தை தந்தருள்வாயாக. ஏழு வானங்கள், பூமிகள், சூரியன், சந்திரன், ஒவ்வொரு வஸ்துக்களை ஒவ்வொரு அணுவை படைத்து இயக்கக்கூடிய ரப்பு நீ யா அல்லாஹ். யா அல்லாஹ் உன்னை தவிர வேறு யாரும் இலாஹ் இல்லை யா அல்லாஹ். உன்னை கெஞ்சி கேட்கிறோம் யா அல்லாஹ், உன்னுடைய நெருக்கத்தை தந்திடு யா அல்லாஹ். கண்மணியான நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சுன்னத்துக்களை அணுவாக எடுத்து நடப்பதற்கு தௌஃபீக் செய்வாயாக. யா அல்லாஹ் இன்னைக்குதான் எங்கள் முஸ்லிம்களுக்கு சோதனைகளோ பிரச்சனைகளோ, யா அல்லாஹ் அந்த சோதனைகளிலிருந்து பிரச்சனைகளிலிருந்து எங்களுடைய முஸ்லிம்களை பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ் சரியான அளவுல யா அல்லாஹ் பர்மார இதே போல யா அல்லாஹ், யா அல்லாஹ் உனக்கு நாடுகளை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை யா அல்லாஹ். அனைத்து தரப்பு யா அல்லாஹ், அனைத்து பல இடங்கள்ல எங்களுடைய முஸ்லிம்களுக்கு பல நாடுகளில் சோதனைகள் யா அல்லாஹ். யா அல்லாஹ் எங்களுடைய முஸ்லிம்களை பாதுகாப்பாயாக, முஸ்லிம்களை கண்ணியப்படுத்துவாயாக, முஸ்லிம்களை கண்ணியப்படுத்துவாயாக. யா அல்லாஹ் யார் யாரெல்லாம் முஸ்லிம்களை கேவலப்படுத்துகின்றார்களோ அவர்களுக்கு ஹிதாயத்தை கொடுத்துடு யா அல்லாஹ். ஹிதாயத் இல்லை என்று இருந்தால் அவர்களை அழித்திடு யா அல்லாஹ். அவர்களை ஆது சமூக கூட்டத்தினரை போல அழித்திடு யா அல்லாஹ். ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அகூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வலக்கும் வ லில் முஸ்லிமீன் ஃபஸ்தக்ஃபிரூஹு வ தூபு இலைஹி இன்னஹு ஹுவத் தவ்வாபுர் ரஹீம். إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. وأشهد أن نبينا وحبيبنا محمدا عبده ورسوله. اللهم صل عليه وعلى آله وأصحابه وسلم تسليما كثيرا إلى يوم الدين. أما بعد فيا عباد الله أوصيكم ونفسي بتقوى الله، فإن التقوى ملاك الحسنات وجماع الخير كله. قال تعالى: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. وقال حبيبنا محمد صلى الله عليه وسلم في معنى الحديث: الكيس من دان نفسه وعمل لما بعد الموت، والعاجز من أتبع نفسه هواها وتمنى على الله. وقال أيضا: لو أنكم تتوكلون على الله حق توكله لرزقكم كما يرزق الطير تغدو خماصا وتروح بطانا، أو كما قال صلى الله عليه وسلم. اللهم اغفر لنا وللمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات والأحياء منهم والأموات. اللهم اهدنا الصراط المستقيم، اللهم اهدنا الصراط المستقيم، صراط الذين أنعمت عليهم من النبيين والصديقين والشهداء والصالحين. اللهم أرشدنا كما أرشدت بعبادك الصالحين. توفنا مسلمين وألحقنا بالشهداء والصالحين. اللهم اجعلنا من الصالحين والمصلحين. اللهم اجعلنا من الراشدين والمرشدين. اللهم اجعلنا من المتقين. اللهم اجعلنا من المتقين ولا تجعلنا من الأشقياء المردودين. اللهم اعز الإسلام والمسلمين. اللهم احفظ الإسلام والمسلمين. اللهم انصر الإسلام والمسلمين. اللهم انصر المسلمين في حلب. اللهم انصر المسلمين في بورما. اللهم انصر المسلمين في مشارق الأرض ومغاربها. اللهم من أراد بالإسلام وبالمسلمين خيرا فوفقهم إلى كل خير، ومن أراد بنا وبهم شرا اللهم اهلكهم كما أهلكت عادا وثمودا.
اللهم شتت شملهم، اللهم شتت شملهم. اللهم إنا نجعلك في نحورهم ونعوذ بك من شرورهم، ونعوذ بك من شرورهم. اللهم اجعل هذا البلد آمنا ومطمئنا وسائر بلاد المسلمين. آمين يا رب العالمين. إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. فاذكروني أذكركم وادعوه يستجب لكم، ولذكر الله تعالى أعلى وأجل وأتم وأكبر، والله يعلم ما تصنعون.